ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதாவது கேரியரோட உச்சத்தில் இருக்கும் பொழுது அது வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், நான் ஒரு மீட்பர், நான் ஒரு தேவதூதன் அப்படின்னு விஜய் தன்னை பற்றி அவரே பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வர்றாரு. இப்ப அந்த பெரிய பகவதிக்கு துணையாக ஒரு குட்டி பகவதி, அதாவது ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, நான் கேரியரோட உச்சத்தில் இருக்கும் பொழுது, என்ன கேரியர், அதாவது புரோக்கர் தொழிலின் உச்சத்தில் இருக்கும் பொழுது நான் விஜய் கட்சியில் இணைந்துள்ளேன் அப்படின்னு இன்றைக்கு ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். விஜயை சந்தித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். அவர் இணைப்பிற்கான காரணத்தை அவரோட ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு சின்ன பதிவா வெளியிட்டு இருக்கிறாரு. உண்மையில் எதற்காக ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். சமீப நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு, விஜயை சந்திக்க போகிறார், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. குறிப்பா தோழர் சேஷாத்ரி தனசேகரன் அவர் 5 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல என்ன போட்டிருந்தாருன்னா, தற்போது நந்தனம் வாய்ஸ் ஆஃப் காமன் அலுவலகத்தில் சோகால்டு நடுநிலை ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் உடன் ராஜ்மோகன் கட்சியில் சேர பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார், கட்சியில் சேரவில்லை என்றாலும் பரவாயில்லை, வேலையை பாருங்க என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் லாபியில் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அதற்கு பிறகு அதே நாள்ல இன்னொரு வீடியோ கிளிப்பிங்கை அவர் பதிவு செஞ்சிருந்தார். அதுல என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, ராஜ்மோகனும் லயோலா மணியும் அவங்க 2 பேரும் ராஜ்மோகனோட சேனல்ல யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. அப்ப அவரும் வர்றதா சொன்னாங்களே அப்படின்னு. இவர் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் போலவும், அவர் விஜயோட சேர்ந்து ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இந்த 2 பேரும், அதாவது யோசிச்சு பாருங்களேன், லயோலா மணி, ராஜ்மோகன், நாஞ்சில் சம்பத், இப்ப சத்யகுமார் அப்படின்ற ஒரு சங்கி இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாப்ல. அந்த வரிசையில் இன்றைக்கு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறாரு. அப்படி ராஜ்மோகன் தன்னுடைய சேனல்ல ஒரு பில்டப்லாம் விட்டுட்டு இருந்தாரு. ஆனாலும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஏற்கனவே வெளியில் இருந்து ஆதரவு என்பதை போல வெளியில் இருந்து சொம்புகள் எல்லாம் பார்த்து அரளுகின்ற விதமாக, மிரளுகின்ற விதமாக அப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு சொம்படிச்சுட்டு இருந்தாரு. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து இதை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் மாலை முரசு போன்ற ஊடகங்கள்ல ஊடகவியலாளர் அப்படின்ற போர்வையில் போய் தமிழக வெற்றி கழகத்திற்கு இவருடைய யூடியூப் சேனல்ல எப்படி வாய் கூசாமல் சொம்படிப்பாரோ அதே போல அவர் அங்கேயும் சொம்படித்தார். அந்த செய்தியும் எல்லாரும் பார்த்தாங்க. அதில் அசிங்கப்படவும் செய்தார். லட்சுமி சுப்பிரமணியம் அப்படின்ற பத்திரிகையாளர் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன், ஈரோடு அந்த விஜயினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு இளைஞர் பேசுறாங்க, எங்க வீட்டுல 9 பேர் இருக்கிறோம், தாவேகாவுக்கு ஓட்டு போடலான்னா சோத்துல விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த இளைஞர் சொல்றாங்க. அது குறித்து அவங்க மாலை முரசு விவாதத்துல கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பும் பொழுது சோசியல் மீடியால வர்ற ஒரு கிளிப்பு, தந்தி டிவியில இருந்து பல சேனல்கள் அந்த பெண்மணியை பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோசியல் மீடியால வர்ற ஒரு கிளிப்பை வச்செல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்ல, அதற்கு லட்சுமி சுப்பிரமணியம் ஃபெலிக்ஸ் நீங்களே சோசியல் மீடியாவில் தான் இருக்கிறீங்க, ஃபேக்கான நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்தார் போல் அசிங்கப்படுத்தினார். ஆனாலும் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் நாஞ்சில் சம்பத் பாணியில துப்புனா தொடச்சுக்குவேன் அப்படின்னு தொடச்சுக்கிட்டு அதுக்கு மேல முட்டு கொடுக்க ஆரம்பித்தார். இது சமீபத்துல நடந்தது. இப்ப அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு அவர் விஜயுடன் இருப்பதை போலவும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டதாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த நிகழ்வு எங்கு எப்பொழுது நடந்தது அப்படின்ற டீட்டெயில் இன்னும் முழுதா வெளிவரல. சிலர் சொல்றாங்க இது 1 வாரத்துக்கு முன்னதாகவே நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அந்த தகவல்கள். அது அடுத்தடுத்த வீடியோல நம்ம அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்ப்போம். செங்கோட்டையன் விஜய் கட்சியில இணையும் பொழுதே ஃபெலிக்ஸும் இணைய போறாரு அப்படின்னு தான் அப்போது தகவல் இருந்துச்சு. அதாவது ஃபெலிக்ஸிடம் தாவேகாவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்திருக்குது. ஆனா பேரம் படியாத சூழலில் அப்பொழுது அவர் ஃபெலிக்ஸ் கட்சியில சேரல. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி பிரிஸ்டீஜ் பாலிகான் அப்படின்னு நந்தனத்தில் இருக்கக்கூடிய
ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ராஜ்மோகன் அவரும் ஃபெலிக்ஸ் அப்புறம் இன்னும் சிலர் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு ஒரு பெரிய அளவிலான நெகோசியேஷன் நடந்து அதுல உடன்பாடு வந்து எட்டப்பட்டிருக்குது. அதற்கு பிறகுதான் வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க கொள்கைக்கான விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க கொள்ளை அடிப்பதற்கு. இதுல யூடியூப்ல உட்காந்து புரோக்கர் வேலை பார்ப்பதை விட நேரடியாக சேர்ந்தால் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அற்பத்தனமான ஆசைக்காக தான் ஃபெலிக்ஸ் வந்து போய் சேர்ந்திருக்கிறார். எப்படி பாஜக அப்படின்றது கிரிமினல்களினுடைய புகலிடமாக இருக்கிறதோ அதுபோல தமிழக வெற்றி கழகம் என்பது நேரடியாக பாஜகவில் இணைய முடியாத கிரிமினல்களையும் புரோக்கர்களினுடைய புகலிடமாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஃபெலிக்ஸ் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்ததும் இப்படித்தான் நடந்திருக்குது, அரங்கேறி இருக்குது. இப்போ பொதுவாகவே ஏற்கனவே ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் வந்து எல்லோர் குறித்து செய்திகள் வெளியிட்டாலும் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும் அந்த தம்ப்நெயில்ஸ் வந்து ரெட்பிக்ஸ்ல பலசில பார்த்திருந்தாலே தெரியும். சீமானோட இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க போதும் அப்படின்னு தம்ப்நெயிலே இப்படி போட்டு சீமானுக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். சீமானினுடைய ஆமக்கறி கதைகள், அரிசி கப்பல் கதைகள், இந்த கதைகள் எல்லாம் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் சாப்பிட்டுருக்கிறேன். ஆமவோட எந்த அளவுக்கு துணிந்தார் என்றால் ஆமவோட கவுத்து போட்டு அதை படகா வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு இப்படியான கட்டுக்கதைகளை, சீமானினுடைய கட்டுக்கதைகளை அவர் நியாயப்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ அதுக்கு பிறகு வந்து சீமான் ஒரு சரிவை வந்து சந்திக்கிறாரு. இவரும் வந்து அடுத்ததா திமுக எதிர்ப்பு அப்படி அது மட்டும்தான் இவருடைய அரசியல். திராவிட எதிர்ப்பு அப்படின்றது மட்டும்தான் இவருடைய அரசியல். இவர் வந்து சீமான் டைப்பிலான ஒரு குடிதேசிய அரசியல், அந்த அரசியல் தான் அவருடைய அரசியல். சாதி எதிர்ப்பு, அதாவது திமுகவுக்கு எதிரான விஷயங்கள்ல மட்டும்தான் சாதி எதிர்ப்பை வந்து முன்வைப்பாரு. சாதி ஒடுக்குமுறை சார்ந்த செய்திகளை வந்து முன்னிலைப்படுத்துவாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி பாணியில தான் இவர் வந்து தமிழ் தேசியம், தமிழன். ஏன் இன்னைக்கு போய் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறாரு. பெரியார் குறித்து இவருடைய கருத்து என்ன, பெரியார் கன்னடர், தெலுங்கர் அப்படின்னு இவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. பல பேட்டிகள் இவர் கொடுத்த பேட்டி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவர்களை அவர் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. இப்ப கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியார வச்சிருக்கிறீங்க, அண்ணாவை வந்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம்லாம் கேள்வி கேட்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க இது கொள்கைக்காகவோ லட்சியத்திற்காகவோ இவங்க வந்து சேரல. முழுக்க முழுக்க சீமானை வந்து எதுக்கு ஆதரிச்சுட்டு இருந்தாரோ அதே காரணத்திற்காக இன்றைக்கு மீண்டும் விஜயை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார். இவருடைய உடன்பிறவாத சகோதரரை போல தொழில் கூட்டாளிகள், அதாவது சவுக்கு சங்கர், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், ஷபீர் அகமது, நியூஸ் மினிட், இவங்கெல்லாம் வந்து கூட்டாளிகள். இப்ப இதுல நேரடியாக பாஜகவிற்கு, அதிமுக கூட்டணிக்கு வெளிப்படையாக சவுக்கு சங்கர் வேலை செய்கிறார். இப்ப இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட நீங்க எல்லாரும் அவருடைய வீடியோக்களை பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு கொடூரமாக தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வே தூண்ல தான் ஏத்துவன்னு ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு தீர்ப்பை நீதிபதி வந்து கொடுக்கிறாரு. இப்படி மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதை வந்து சவுக்கு சங்கர் நியாயப்படுத்துகிறார். ஃபெலிக்ஸ் அவருடைய நிலைப்பாடு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன? ஒண்ணுமே கிடையாது. விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. நேரடியாக பாஜகவிற்கு சவுக்கு சங்கர் வேலை செய்கிறார். அவருடைய கூட்டாளியான ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் பாஜகவினுடைய பி டீமாக, பாஜகவிற்கு பல்வேறு அணிகள் இருக்குது. ஒன்னு சீமான் ஒரு அணி அப்படின்னா இன்னொரு அணி விஜய். அவர் பெரியார் எதிர்ப்பில் பாஜகவிற்கு வேலை செய்கிறார்னா இவர் திமுக எதிர்ப்பில் பெரியார் படத்தை காட்டிக்கிட்டு திமுக எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தான் இவருடைய நிலைப்பாடு. அப்ப அந்த பாஜகவினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய, இதை வந்து நம்ம சொல்லல, எஸ்ஐஆர் பிரச்சனைக்கு விஜய் வீடியோ வெளியிடுறாரு. ஞானேஷ்குமார்னோ மோடின்னோ குடியுரிமை பறிக்கின்ற ஒரு சதினோ இதை பற்றி விஜய் பேசினாரா? பேசல. ஈரோட்ல போய் பேசினாரா? பேசல. திமுக தீய சக்தின்னு சொல்றாரு. பாஜகவை பற்றி, மோடி அரசை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு விஜய்கிட்ட கேட்டா அதை பற்றி அவருடைய உரைகளில் அவர் பேசுறதே இல்லை. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் விஜய்க்கு முதன்மையா இருக்குது. அப்ப இது யாருக்கு, யாருடைய அரசியலுக்கு வேலை செய்வதற்காக விஜய் இதை செய்யறாரு அப்படின்றது மிக தெளிவா தெரியுது. அப்படி ஒரு கூட்டத்தில் போய் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. தான் எதுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன் அப்படின்னு அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் விஜயோட அவர் கட்சியில இணைந்த அந்த புகைப்படத்தை பதிவிட்டு எழுதியிருக்கிறாரு. அதாவது அனுபவம் நிறைந்த இந்த 51வது வயதுல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அதாவது 12 ஆண்டுகளாக நான் கட்டி எழுப்பிய
இந்த தொழிலை விட்டு ஓரடி பின்னால் வைக்க போகிறேன், தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தில் என்னை இணைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மற்றும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஜயை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் தன்னுடைய பேட்ச்மேட் லோயலா காலேஜ்ல அவரும் படிச்சாரு, இவரும் படிச்சாரு. விஜய் படிச்சாருன்னு சொல்ல முடியாது, சும்மா காலேஜுக்கு போய் சுத்திட்டு வந்தாரு, டிகிரி கூட விஜய் வாங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு விஷயத்த ஃபெலிக்ஸ் தன்னுடைய பதிவில் குறிப்பிடுகிறார். அதாவது மை ஃபெல்லோ காம்ரேட் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபெல்லோ காம்ரேட் அப்படின்ற வார்த்தையை கேட்டவுடனே உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். தோழர்னு யூடியூப் உலகத்தில் தோழர் என்ற புரட்சிகரமான ஒரு ஜனநாயகமான சொல்லை கேவலப்படுத்தியவர்கள் அப்படின்னா சவுக்கு சங்கரையும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸையும் தான் வந்து சொல்லணும். அந்த அளவிற்கு தோழர் பிஜேபின்னு பூச்சாண்டி காட்டுறாங்க. தோழர் பிஜேபி வரட்டும் தோழர், நம்ம இருக்கிறோம் தோழர், நம்மளே போதும் தோழர் அப்படின்னு பேசிய சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் வந்து இன்றைக்கு என்ன இடத்துல இருக்கிறாங்க? சவுக்கு நேரடியா பாஜகவுல, ஃபெலிக்ஸ் வந்து பாஜகவோட பி டீம்ல. அப்ப இப்படி தோழர்கள் என்று வாய்கிழிய பேசியவர்கள் இன்றைக்கு விஜயை தோழர் அப்படின்னு வந்து அழைக்க ஆரம்பித்திருக்கிறார். அதோடு நிற்காமல் கடைசியா வந்து ஒரு அதிரடி அட்டாக்கை வந்து கொடுக்கிறாரு. மிஸ்டர் விஜய், லெட்ஸ் மேக் திஸ் ஹேப்பன் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. வாருங்கள் நாம் இணைந்து சாதிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. ஏதோ அப்படியே ஒரு பெரிய ஒரு சரித்திர மாற்றத்தை, ஒரு தலைமுறை மாற்றத்தை உண்டாக்க போகிறதாம் தாவேகா. அதுல இவர் போய் இணைஞ்சிருக்கிறாராம். சரி, இவர் இணைந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி தொடங்கியதிலிருந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இவர் சீமானுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு விஜய்க்கு மிக கேவலமா எந்த அளவுக்கு அப்படின்னா கான்ஸ்பிரசி கதைகளை உருவாக்கி அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க வேண்டியவர் அல்ல, அவர் தற்பொழுது சிறையில் இருக்க வேண்டிய ஒரு குற்றவாளி. மிக மோசமாக லேட்டா கிட்டத்தட்ட வந்து 7-8 மணி நேரம் லேட்டா போய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 12 மணிக்கு மக்களை வர சொல்லிட்டு, 12 மணிக்கு வர்றதுன்னா மக்கள் அதிகாலையிலே அங்க கூட்டிட்டாங்க. இரவு 7 மணிக்கு மேல அந்த கூட்டத்துல போய் பேசி அந்த வாகனம் நுழையும் பொழுதே அங்க மரண ஓலம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. விஜயோட அட்டென்ஷனை திருப்புறதுக்காக வந்து செருப்பை வீசுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள்னு கொத்து கொத்தாக 41 பேர் வந்து செத்து போனாங்க. அந்த விவகாரத்தில் மிக மலினமாக இவ்வளவு கீழே இறங்க முடியுமா? இவ்வளவு, அதாவது இவர் வந்து ஏற்கனவே கோவனை பத்தி பேசியிருக்கிறாரு. கோவனை பற்றி என்னன்னா, கோவன் இந்தியா கூட்டணியை ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படின்ற அடிப்படையில ஆதரிக்கிறாரு. அந்த நிலைப்பாட்டுக்காகவே அவருக்கும் பசிக்கும் இல்ல அப்படின்னு கூச்சமே இல்லாமல் பேசிய வெட்கங்கெட்ட ஒரு நபர் தான் இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ். இப்ப இவர் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறாரு. எதுக்காக இணைஞ்சிருக்கிறாரு? அப்படி 41 பேர் வந்து அங்க சாகுறாங்க. அதுல விஜயை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய சதி கோட்பாட்டை கட்டமைத்தவர் தான் இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ். அது அவர் தனியா செய்யல. தமிழக வெற்றி கழகம், ஆதவர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், இவர் இன்னும் சில சமூக வலைதளங்களில் இயங்குகின்ற கைக்கூலிகள், பெரியார் அம்பேத்கர் வந்து போட்டோ வச்சுக்கிட்டு அடையாள அரசியல் பேசி ஏமாற்றுகின்ற பேர்வழிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையில வந்து ஈடுபட்டாங்க. அந்த சம்பவம் எவ்வளவு கொடூரமானதுன்னா, செப்டம்பர் 27, 2025 அன்னைக்குதான் கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு விஜய் போறாரு. போறப்ப அன்று இரவு 1 மணி ஆயிருது. கிட்டத்தட்ட 40 மரணங்கள் அப்படின்ற எண்ணிக்கை தொடுவதற்கு. ஆனா 10:15 ஒரு வீடியோவை ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் போடுறாரு அவருடைய சேனல்ல. இந்த லியோ அப்படின்னு ஒரு இன்னொரு ஊடகவியலாளர் போர்வையில் இதே சவுக்கு சங்கரிடம் பயிற்சி எடுத்த இன்னொரு புரோக்கர், அந்த அவரும் இவரும் இணைந்து ஒரு வீடியோ. அந்த வீடியோல முதல் கேள்வியே ஃபெலிக்ஸ் கிட்ட என்ன கேட்கப்படுது அப்படின்னா, கரூர்ல ஸ்டாம்பேட் நடந்ததா சொல்றாங்களே, சில ஊடகங்கள் 2 மரணங்கள்ன்றாங்க, 2 பேர் கவலைக்கடன்றாங்க, சில ஊடகங்கள் வந்து 4 பேர் இறந்ததா வந்து சொல்றாங்க. உடனடியா செந்தில் பாலாஜி அங்க போய் பார்த்திருக்கிறாரு. ஸ்டாம்பேட் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது 2 மரணங்கள் அப்படின்ற அளவில் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அப்படி பதிவு செய்யும் பொழுது அதுலயே எல்லாத்தையும் விஜயை காப்பாற்றுவதற்காக, அதாவது தாவேக்கா ஆம்புலன்ஸ்ல தாவேக்கா கொடிக்கட்டு இருக்குது, அங்க கொத்து கொத்தா மக்கள் கூட்ட நெரிசல்ல 100கணக்கான பேர் வந்து காயம்பட்டு இருக்கிறாங்க, 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. விஜய் நுழைஞ்ச உடனே இந்த பிரச்சனை தொடங்கிருது. ஆனா இவர் கூச்சமே இல்லாம ஒரு 2000 பேர் வந்து
தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டை போட்டுக்கிட்டு கட்சி அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து விஜய் செந்தில் பாலாஜியை பேசுறப்பெல்லாம் கல் வீசினாங்க, பிளேடால வந்து கிழிச்சாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுறப்ப வந்து செருப்பு வீசினாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசினாங்க. அதாவது இந்த 27ஆம் தேதியே வந்து அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் மற்ற மாவட்டங்களில் இல்லாத பிரச்சனை கரூரில் மட்டும் ஏன் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசியை கிளப்புறாரு. உடனடியா செந்தில் பாலாஜி எப்படி அங்க போனாரு, சிஎம் எப்படி உடனடியா சிஎம்க்கு எப்படி இந்த தகவல் தெரிஞ்சது? யோசிச்சு பாருங்க. இந்த போலீஸ் வந்து யாரு கீழே இருக்குது? முதல்வர் கீழே நேரடியாக இருக்குது. போலீஸ் முதல்வருக்கு தகவல் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? 7 மணிக்கே இந்த மரண எண்ணிக்கை அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சிருது. ஃபீல்டுல நம்ம அரவிந்த் போய் ரிப்போர்ட் பண்ண அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு கொடூரமா கோரமா வந்து அது நடந்திருக்குது. ஆனா இவர் அத மடைமாற்றும் விதமாக, விஜயை காப்பாற்றும் விதமாக ஒரு கான்ஸ்பிரசிய செந்தில் பாலாஜியால் வந்து ஆட்கள் அனுப்பப்பட்டது போலவும், அவர்கள் தாவேக்கா துண்டை போட்டுட்டு உள்ள போனது போலவும் இப்படி அடுக்கடுக்கான கட்டுக்கதைகளை வந்து பரப்புனாரு. அன்று 10:15க்கே பரப்புறாரு. அது கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் அந்த வீடியோவை பாக்குறாங்க. இந்த முழுக்க இந்த விஷயத்துல இருந்து இந்த கரூர் ஸ்டாம்பைடு, இந்த கூட்ட நெரிசல் மரணங்களில் முக்கிய குற்றவாளியாக விஜய் A1 இருக்கக்கூடிய விஜயை காப்பாற்றுவதற்கான முற்று முழுதான வேலையை வந்து இவரு தான் தொடங்குறாரு. எல்லா ஊடகங்களுமே அந்த நேரத்துல அங்க செத்து விழுந்துட்டு இருந்தவர்களை காண்பிக்க தயாராக இல்லை. விஜய் பேசும் பொழுதே விஜய் கண்ணு முன்னாடியே செத்து விழுந்தாங்க. விஜய் வந்து திரும்பி பார்ப்பதற்கு தயாரா இல்ல, ஆப்போசிட்டான பக்கம் திரும்பிட்டாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா என்னோட குழந்தைய காணோம்னு கீழே கதறாங்க. அர்ஜுனா அதை பார்த்துட்டு அதை உடனடியா குழந்தை காணோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணாம அவர் பாட்டு பாடிய முடித்த பிறகு போய் இன்ஃபார்ம் பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை அந்த 27ஆம் தேதியே ஃபெலிக்ஸ் வந்து பேசுறாரு. மக்கள் பாருங்க விஜயை பார்த்து ஐயோ தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு மக்கள் கத்துறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, பாருங்க 2 கரங்களை ஏந்தி ஒரு தேவதூதனை பார்ப்பதை போல விஜயை வந்து மக்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு மிக கேவலமா வந்து இவரு பொய்களை கட்டவிழ்த்து விட்டார். அவர் பேசும்போது எல்லாம் இப்படி கை காட்டிட்டு இருக்காங்க, ஏதோ தேவதூதன் கை நீட்டு வரம் கேட்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவரை வந்து ஆட்பறித்து கொண்டாடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய எழுச்சியோட அடையாளம் தானே. 12 மணிக்கு வர சொல்லி சமூக வலைதளம் டிவிகேவோட அபிஷியல் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அங்க 7 மணிக்கு வராரு அப்படின்னு கேள்வி எழுப்புனா அதையும் நியாயப்படுத்துவதற்கான வேலையை செய்யறாரு. இப்படி சதி கோட்பாடுகளை உருவாக்குகிறார். அவர் அடுத்து வந்து கைது செய்யறாங்க. உடனடியாக அங்க போய் ஹார்ட் அட்டாக் சீனை போடுறாரு. அதுவும் பெயின்லெஸ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு அவருடைய குடும்பமே கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனடியாக வந்து பத்திரிகையாளர் குழுக்களில் ஷபீர், புதிய தலைமுறை முருகேசன், இன்னும் பலரும் இந்த கைக்கூலிகள் டிவிகேவுக்கு ஆதரவாக சுப்பையா போல செயல்படுகின்ற இந்த கைக்கூலிகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஃபெலிக்ஸுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த மாட்டீங்களா அப்படின்னு பிரஸ் கிளப்பை இவர் ஏதோ உண்மையை பேசி ஜெயிலுக்கு போன மாதிரி அந்த குரூப்ல வந்து கிளப்ப ஆரம்பிச்சாங்க. உடனடியா சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவர் போட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப சவுக்கு அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறார். எதுக்காக? ஒரு படம் குறித்து அதுக்கு வேற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அஜய் வாண்டையார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, இது போதையில் உருவாகின்ற படம்னு கிளப்பி விடுறாங்க. அதற்கு மறுப்பு வீடியோ வெளியிடணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். மாலதி அடுத்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. லியோ ஸ்டாலின் இவரும் அன்றைக்கு அந்த ப்ரொடியூசரை சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் வைத்து தாக்கி இருக்கிறார்கள். இவங்க பேரெல்லாம் வழக்குல வந்து இருக்குது. அப்ப இந்த லியோ அவர் இப்ப யார் ஆபீஸில் இருக்கிறாரு? இதே ரெட்பிக்ஸ் ஆபீஸ்ல தான் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இதை ஃபெலிக்ஸும் வந்து சொல்றாரு. இப்ப இவரை ஜெயில பிடிச்சு போடுறாங்க இந்த பிளாக்மெயிலுக்காக. சவுக்கு சங்கரை ஏற்கனவே G2ல பிளாக்மெயில் பண்ணாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப இவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பும் உடனே ஏற்கனவே எப்பெல்லாம் சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போனாலும் சவுக்கு சங்கரின் உயிருக்கு ஆபத்து, ஜெயிலிலேயே வந்து தீர்த்து கட்ட முடிவு, அதாவது உள்ள வெளியே தான் இந்த ஆட்டம். பிரஸ் கிளப்ல வந்து போராட்டம் பண்ண சொல்றது வந்து ஷபீர், சவுக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டாப்ல அப்படின்னா சவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பில்டப்பை வெளியில கிளப்புறது ஃபெலிக்ஸ். இப்ப இப்படித்தான் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மெத்தடே இருக்குது. இப்ப அதை போல வெளிப்படையாக விஜயை காப்பாற்றுவதற்கான புரோக்கர் வேலையில வந்து அவர் ஈடுபட்டார். இது மட்டும் இல்லாம பெண்கள் சமூக செயல்பாட்டாளர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர்கள் அவங்க போய் பெண்களாகவே ஒரு குழு அங்க போய் ஆய்வு செஞ்சுட்டு உண்மை கண்டறிந்து வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. 40 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த பிரஸ் மீட்ல அவங்கள பேசவே விடாம ஃபெலிக்ஸ் மட்டுமே கேள்வி எழுப்புறாரு. சரமாரியா இவருடைய சதி கோட்பாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ற விதமா
மேனிப்புலேட்டிங்கா வந்து கேள்விகளை வந்து எழுப்பினாரு. அந்த வீடியோக்களை பார்த்திருந்தா தெரியும். இப்படி இவர் சமூக வலைதளங்களில், யூடியூப் சேனல்களில் விஜயை காப்பாற்றுவதற்கான சதி கோட்பாடுகளை, கட்டுக்கதைகளை ஒருபுறம் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதை மனுவாக எழுதி கோர்ட்டுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்ததா ஆதவ அர்ஜுனா ஒரு செய்தியை ஊடகங்களுக்கு கொடுக்கிறாரு. இதை ஊடகங்கள் இந்த கட்டுக்கதைகள், கல்வீச்சு, கத்தி குத்து, பிளேடால கிழிச்சாங்க, இப்படியான விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு மனுவாக எழுதி கோர்ட்ல போட்டதா வந்து சொல்றாங்க. ஆனால் அப்படி ஒரு மனு போடப்படவில்லை. அதாவது நீதிமன்றத்தின் பெயராலேயே ஃபெலிக்ஸும் ஆதவ அர்ஜுனாவும் இணைந்து ஒரு மோசடியில் ஈடுபட்டார்கள். அப்படி இவங்க ஒரு மனுவே போடல. அதாவது இந்த கட்டுக்கதைகள் பிளஸ் இதை விசாரிக்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அவர் மனு போட்டதா ஒரு செய்தி அன்றைக்கு ஊடகங்களில் வந்து அந்த மனுவை விவாதித்தார்கள். ஆனால் அப்படி ஒரு மனுவையே இந்த ஆதவ அர்ஜுனா அயோக்கியன் வந்து போடல. அதே போல கரூர்ல நேரடியா போய் பார்க்கறதுக்கு நாங்க ஒரு மனு போட்டிருக்கிறோம், அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறோம். காவல்துறை தடை இல்லை, நீதிமன்ற தடை இல்லை, ஆனா நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு மனு போட்டிருக்கிறோம் அப்படின்னு அதுவும் ஆதவ அர்ஜுனா ஒரு பொய்யை சொன்னார். அதையும் இவர் வந்து பிரச்சாரம் செய்தார். ஆனா அப்படி ஒரு மனுவே போடப்படல. ஃபெலிக்ஸ் பரப்பிய கட்டுக்கதையை தான் 4 நாள் கழிச்சு எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிடுறான். இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லாரும் ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இப்படி எல்லாருமே ஓடி தலைமறைவாகி விடுகிறார்கள். அப்ப ஒன் மேனா நின்று விர்ச்சுவல் வாரியராக நின்று அன்றைக்கே களமாடினார் இந்த ஃபெலிக்ஸ். அந்த அயோக்கியத்தனமான வேலைக்கு, அந்த கைக்கூலி வேலைக்கு இன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிற பரிசு தான் இந்த பரிசு. யோசிச்சு பாருங்களேன். விஜய் கைகளில் மட்டும் இந்த ரத்தக்கரை வந்து இல்ல, ஊடகங்கள் கையில இருக்குது. குறிப்பா ஊடகத்தில் முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை தான் வந்து சொல்லணும். அனைத்து ஊடகங்களுக்கும் இதுல பங்கு இருக்குது. அதுல முதன்மையாக விஜய் குற்றம் இழைத்த பிறகும் அவரை காப்பாற்றுவதற்கான வேலையில இறங்கியவர் ஒரே நபர் வந்து இந்த ஃபெலிக்ஸ் தான். அதற்கு கிடைத்த அங்கீகாரமாகத்தான் இன்றைக்கு விஜய் கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் கட்சியை ஆதரிப்பதை அவர் வெளியில இருந்து தாறுமாறா பொய்களை, புரட்டுகளை, நாகப்பட்டினத்துல வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலையை பத்தி பொய்களை அவிழ்த்து விடுறாரு. நாகப்பட்டினத்துல கூட்டு குடிநீர் திட்டமே இல்ல, அதாவது இருக்கு 6 மில்லியன் லிட்டர் வந்து டெய்லியும் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு நாகப்பட்டினம் அரசு அதிகாரிகள் சொன்னாலும், முனிசிபாலிட்டி அதிகாரிகள் சொன்னாலும், அதிகாரி சொல்றது எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு அதையே ஒரு கான்ஸ்பிரசியாக மாத்தினாரு. இவருக்கும் டாக்டர் ஷாலினிக்கும் போட்டி அப்படின்னு சொல்லலாம். தேவதூதன் இவர் சொல்ல, அவங்க வந்து மீட்பர்னு சொல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மறுநாள் ஃபெலிக்ஸ் என்ன வீடியோ வெளியிடுறாருன்னா, தமிழ்நாட்டை மீட்க வந்த ஒரே ரட்சகன் விஜய் மட்டுமே அப்படின்ற தலைப்புல கூச்சமே இல்லாம வீடியோ வெளியிட்டார். இப்ப அதற்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இன்றைக்கு வெற்றி கழகத்தில் அவர் வந்து இணைந்தது. இதை வெளியில இருந்தே ஃபெலிக்ஸால செய்ய முடியும். அப்புறம் ஏன் அவர் கட்சிக்குள் இணைந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் விசாரித்த வரையில் ஆதாயமின்றி அவர் கட்சியில் இணையவில்லை அப்படின்றதான் பலரும் வந்து சொல்றாங்க. அது என்ன மாதிரியான ஆதாயம் அப்படின்றது அடுத்தடுத்து வெளியாகும். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க விஜய் ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றதே வந்து அதல பாதாளத்தில் விழுந்து கிடந்த சேனல்ல தூக்கி நிறுத்துறது தான். அவருடைய வீடியோக்களை வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை தாண்டி எந்த ஒரு கட்சியினுடைய சார்பும் இன்றி நாங்கள் வந்து செயல்பட்டு வர்றோம், எங்களுக்கு உதவுங்க, இந்த QR கோட்ல ஜிபே பண்ணுங்க அப்படின்னு வீடியோ போடுறாரு. அது உண்மையா? அவர் எந்த கட்சியினுடைய சார்பே இல்லையா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெளிப்படையாக ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆடை ரெட்பிக்ஸ்ல வந்து போட்டாரு. ஆடு போட்டாலே அவர்கள் வந்து ஒரு சார்புக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு பேசுகின்ற எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தவர் தான் ஃபெலிக்ஸ். ஆனா இன்றைக்கு அவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து வெளிப்படையா ஏடிஎம்கேவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்ட வீடியோ இருக்குது. ஆனா இங்க நாங்க வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப அடுத்து விஜயே இப்படி மண்டி போட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்ப கூச்சமே இல்லாம அந்த வீடியோவிலேயே சொல்லுவாரு, நம்ம உண்மையை தான் பேசுறோம், நம்ம விஜய் சப்போர்ட்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவருடைய மகள்கிட்ட சொல்ல, அவங்களும் இப்ப அவங்களையே இவர் மாதிரியே வந்து அவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. மக்களுக்கு உண்மைகள் போய் சேரக்கூடாது, நெரேட்டிவ்ஸ் போலியான இந்த பாஜகவினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய விஜய் போன்ற நபர்களுடைய கைப்பாவையாக மாறி எப்படி இவர் வந்து போலியான கருத்துக்களை பரப்புறாரோ அதே போல அவருடைய மகளையும் வந்து அவர் தயார் செய்து விட்டார். இதுல அவர் சொன்னதிலே ஆச்சரியம் தான். ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி வச்சுட்டாராம். தொழில இருந்து
12 ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட அந்த 12 ஆண்டுகளில் குறிப்பா சமீப ஆண்டுகள்ல அவரினுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது அதை சீர்தூக்கி பார்க்கணும். இவரும் சவுக்கு சங்கரும் ஆரம்பத்தில் பாஜகவை எதிர்ப்பாளர்களாக பேசிக்கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆனாங்க, தோழர் பாஜக வந்தா நம்மளே பாத்துக்கலாம் தோழர், அது ஒரு பூச்சாண்டி தோழர், திமுக தான் தோழர் எதிரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை வந்து ஒரு சிறந்த பொலிட்டீஷியன் அப்படின்னு இவங்க 2 பேருமே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதனுடைய உச்சகட்டமாக என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்டயே தான் பேட்டி கொடுத்தாரு. மாவட்ட நீதிபதிகள் ஓஏக்களாக வேலை செய்கின்ற கைம்பெண்களை வந்து பாலியல் ரீதியா அபியூஸ் பண்றாங்க, பணத்திற்காக அந்த பெண்களும் இவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பேசி யாரிடம் பேசினார், இதே ஃபெலிக்ஸ் கிட்ட தான் பேசினாரு. பேசி ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அப்படியே ஏதோ திமுக ஜெயிலுக்கு அனுப்பியது போல, ஜெயிலுக்கு அனுப்பியது ஜி.ஆர். சுவாமிநாதன். அது மட்டும் இல்லாம ஜி.ஆர். சுவாமிநாதனும் மாரிதாசையும் சேர்த்து அவர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. அதுக்காக கண்டெம்ட் வந்து நீதிபதி எடுத்து அவரை சிறைக்கு அனுப்புறாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் சிறைக்கு அனுப்புறாரு. ஆனா திமுக சிறைக்கு அனுப்பியது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் 2 பேரும் சேர்ந்துதான் தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதற்கு பிறகு இப்ப சவுக்கு சங்கர் கடைசியா இப்போ அரெஸ்ட் ஆகிறது பிளாக்மெயில் பண்ணி சிக்கியிருக்கிறாப்ல. அதுக்கு முன்னாடி அவர் குண்டாஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கு என்னன்னா சவுக்கும் ஃபெலிக்ஸும் இதே பேட்டி, அந்த பேட்டியில உட்காந்து என்ன பேசுறாங்க, கமிஷனர் இன்றைக்கு கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் அவர்கிட்ட வந்து பெண்கள் காவல்துறையில் உள்ள சக போலீஸ் அதிகாரிகளே பதவி உயர்வுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் பேசி கையும் களவுமாக சிக்கி ஜெயிலுக்கு போனாரு. ஆனா ஜெயிலுக்கு டெல்லிக்கு போனாரு, ஏதோ பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை மீட் பண்ண போனாரு அப்படின்லாம் சொல்றாங்க. டெல்லியில இருந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இங்க ரிமாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு வெளில கூட்டு வர்றப்ப ஃபெலிக்ஸ் வந்து என்ன சொன்னாரு, இந்த அரசு வந்து என் மீது போர் தொடுத்திருக்கிறது, இன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்றாங்க, நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமைதான், பத்திரிகையாளர்களே எச்சரிக்கை, ஆபாசமாக பேசி கைதாகி சிறைக்கு போறப்ப எவ்வளவு போராளி மாதிரி சவடால் விட்டார். அந்த விவகாரத்துல ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய மனைவி ஜேன் ஃபெலிக்ஸ் அவங்க பேர்ல ரெட்பிக்ஸினுடைய லெட்டர் பேட்ல மன்னிப்பு கேட்டு நாங்க இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி வீடியோ நாங்க வெளியிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சவுக்கு ஃபெலிக்ஸ் கைது விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கையை பொதுவெளியில் அவர்கள் வந்து பகிர்ந்தாங்க. ஆனா இவர் போராளியை போல சீன் கிரியேட் பண்ணாரு. இப்ப அதற்கு பிறகு சவுக்கு பாஜக ஆதரவு, இவர் வந்து பாஜக அதிமுக ஆதரவு, அதற்கு விஜய் வந்த பிறகு வெளிப்படையாக பாஜகவின் பி டீமாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் நேரடியாக இணைந்து விட்டார். இப்ப இது முழுக்க முழுக்க இவர் இணைந்தது ஏதோ தலைமுறை மாற்றத்திற்கோ ஏதோ கொள்கைக்காக தமிழ்நாட்டை புது பாதையில எடுத்துட்டு போறதுக்காக. அவருடைய சேனலை பாருங்களேன், ஓட்சோரி வாக்கு திருட்டுன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை, அது குறித்து எத்தனை வீடியோ போட்டிருக்காருன்னு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது, விரல் விட்டு எண்ணிரலாம். ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் திருமுருகன் காந்தி கிட்ட அவர் எடுத்த பேட்டியில கடைசி கேள்வியாக கேட்கிறார் இந்த ஓட்சோரி பத்தி. அதற்கு திருமுருகன் காந்தி பதில் சொல்லிருக்கிறாரு. அதை தாண்டி எத்தனை வீடியோக்கள்ல இவர் ஓட்சோரியை பத்தி பேசியிருக்கிறாரு. ஆனா தினசரி திமுக அரசுக்கு எதிராக பிரச்சாரம் தான், திமுகவை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் பாஜக இந்தியாவையே வந்து சுக்குநூறாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த பாசிச பாஜக குறித்து எத்தனை வீடியோக்கள் வெளியிடுகிறார், அது குறித்து இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படியே விஜய் எப்படி ஒரு கிறிஸ்தங்கியாக இருக்கிறாரோ அதே போல இன்னொரு கிறிஸ்தவ சங்கிதான் இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். எப்படி வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரோ, எப்படி ஊடக வேலூர் இப்ராஹிமாக ஷபீர் செயல்படுகிறாரோ அதே போல இன்னொரு ஊடக வேலூர் இப்ராஹிம் இன்னொரு கிறிஸ்தவ பெயர் கொண்ட சங்கிகளால் விலைக்கு வாங்கப்பட்ட சங்கி அஜெண்டாவுக்காக வேலை செய்கின்ற ஒரு நபர் தான் இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். என்னென்ன செஞ்சாருன்னு பாருங்களேன். செங்கோட்டையன் எவ்வளவு ஊழல் பெருச்சாலி, வாச்சாத்தி போன்ற அங்க வந்து பழங்குடி மக்களுக்கு காவல்துறை நிகழ்த்திய அத்தனை அட்ராசிட்டி, அதுக்கு எவ்வளவு ஆதரவாக நின்று காவல்துறைக்கு ஆதரவா இந்த நபர் செங்கோட்டையன் செயல்பட்டார். இப்படிப்பட்டவரை மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொன்னாரு. இதை விட பியூட்டி என்னன்னா சவுக்கு எத்தனை தடவை பிளாக்மெயில் பண்ணி அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, இந்த தடவை அரெஸ்டே பண்ணிருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து சவுக்கு சங்கருக்கு இவர் சர்டிபிகேட் கொடுப்பாரு. என்ன தெரியுங்களா சர்டிபிகேட்? சத்தியமா சொல்றேங்க, உண்மையா சொல்றேங்க, சவுக்கு பொய்யே சொல்ல மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர், காசே வாங்க மாட்டாரு. இப்ப காசே வாங்க மாட்டாருன்னா ஓசியிலேயே பாஜகவுக்கு இவ்வளவு வேலை செய்யறாப்லையா? கொள்கை உடன்பாடா?
இத இப்படி நியாயப்படுத்துவாப்ல. இதனுடைய உச்சகட்டமா விஜயை எப்படி நியாயப்படுத்துறாருன்னா, விஜய் கரூருக்கு போகல, கடுமையான விமர்சனங்கள் எழுது, மாமல்லபுரத்திற்கு பாதிக்கப்பட்ட இறந்தவர்கள் குடும்பத்தினரை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும் பொழுது அதை ஃபெலிக்ஸ் வந்து நியாயப்படுத்துறாரு. அதை கடுமையான விமர்சனம் வருது. இறந்தவர்கள் வீட்டுக்கு கூட நேரடியா போக மாட்டாரா, வீடியோ காலில் பேசுவாரு, அப்புறம் நேரடியா இங்க இவர் இருக்கிற பனையூருக்கு பக்கத்திலேயே கூட்டு வந்து கூட்டம் போடுவாரா அப்படின்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு இவர் எப்படி முட்டு கொடுத்தாருன்னா, யோசிச்சு பாருங்க நண்பர்களே, எந்த ஒரு மனிதனும், அதாவது எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு வந்து தரந்தாழ்ந்து இறங்கி இருக்கிறார் அப்படின்னு தெரியல. அதாவது இப்போ உங்களுக்கு கட்சி தொண்டர்களாகிய உங்களுக்கு பிறந்த நாள்னா நீங்க தானே தலைவரை போய் பார்த்து வாழ்த்து வாங்கணும். தலைவரா உங்க வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாரு. அப்போ உங்க வீட்டுல செத்துட்டாங்கன்னா நீங்க தானே வந்து விஜயை வந்து பார்க்கணும் அப்படின்னு நியாயப்படுத்தி கூச்சமே இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் பேசிய நபர் தான் இந்த ஃபெலிக்ஸ். இங்கேருந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து பெற போகிறாங்களாம்மா தலைவர்கள்? பிறந்த நாள் சொல்கிற தலைவராக வீட்டுக்கு வராரு. எனவே இது நல்ல கம்பேரிசன் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான். சிபிஐ பேர்ல ஃபேக் பெட்டிஷன்ஸ், அருந்ததிய சமூக மக்களை, பட்டியல் சமூக மக்களை மிரட்டி கையெழுத்து வாங்கி போடுறாங்க. இதே தாவேகாவும் அதிமுகவும் இணைந்து இந்த வேலையை செய்யறாங்க. அது குறித்து இவர் வந்து ஏதாவது வாய் திறந்தாரா? எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம், அதிகார வெறி, பணவெறி, இதுதான் இந்த புரோக்கர்களினுடைய தொழில். அதனுடைய உச்சமாகத்தான் அவர் இன்றைக்கு பாஜகவினுடைய பி டீமாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். எப்படி விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அங்க மத நல்லிணக்கத்திற்கு எதிராக கலவரத்தை தூண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற சங்கிகளுக்கு எதிராக, இந்து முன்னணிக்கு எதிராக வாய் திறக்க மாட்டாரோ, அதே போல திண்டுக்கல்ல கிறிஸ்தவர்கள் அங்க அரசு 144 போட்டு ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு போட்டாலும் அதுக்கு எதிராக நின்று அங்க மத நல்லிணக்கத்தை, சமூக அமைதியை நிலைநாட்டிட்டு இருக்குது. இவர் வந்து கிறிஸ்தவர், அவர் வந்து சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலர் அப்படின்னு பலரும் வந்து சொல்றாங்க. அந்த மக்கள் குறித்து விஜய் என்ன பேசினாரு? அப்ப ஒரு கிறிஸ்தவ பெயர் தாங்கிய கைக்கூலி பாஜகவிற்கு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு இன்னொரு கிறிஸ்தவ பெயர் தாங்கிய ஒரு கைக்கூலி தான் ஃபெலிக்ஸ். அதாவது அவரினுடைய கூச்சமற்ற பொய்கள், சதி கோட்பாடுகள், அதற்கு இன்றைக்கு வெளிப்படையாகவே ஒரு அங்கீகாரத்தை விஜய் வந்து கொடுத்திருக்கிறாரு. மக்கள் இது போன்ற புரோக்கர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி.